இந்நாட்டு இந்தியர்களின் பிரச்சினைகளை களைவதிலும் அவர்களுக்கான தொலைநோக்கு திட்டம் வெற்றியடைவதிலும் பிரதமர் காட்டி வரும் அக்கறை அளப்பரியது. அந்த கடப்பாட்டை இன்று வரை டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உறுதி செய்து வருவதாக தொழில் முனைவர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்திய சமூகத்துடன் தொடர்புடைய அனைத்து நலத்திட்டங்களையும் வலுப்படுத்துவதோடு அவற்றின் மதிப்பு கூட்டப்பட வேண்டும் என்பதே பிரதமரின் விருப்பமாகும். அதன் காரணமாகத்தான் தெக்குன் ஸ்பூமி கோஸ் பிக் திட்டத்தின் கீழ் கூடுதலாக 3 கோடி ரிங்கிட், அமனா இக்தியார் வாயிலாக இந்திய பெண்களின் கரங்களை வலுப்படுத்தும் பெண் திட்டத்திற்கு கூடுதலாக 5 கோடி ரிங்கிட் மற்றும் பேங்க் ராக்கெட் மூலமாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தொழில் முனைவோருக்கான பிரீஃபாய் கடனுதவி திட்டத்திற்கு 5 கோடி ரிங்கிட் என நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் தமது அமைச்சின் கீழ் மேற்கொண்ட திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக டத்தோ ரமணன் சொன்னார். டத்தோஸ்ரீ அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கம் கடந்த 4 மாதங்களில் மொத்தமாக 13 கோடி ரிங்கிட் நிதியை இந்திய சமூகத்துக்காக ஒதுக்கியுள்ளது. முன்பை காட்டிலும் அன்வாரின் ஒற்றுமை அரசாங்கமே இந்திய சமூகத்தின் பால் அதிக பரிவு காட்டி பெரும் நிதி ஒதுக்கீட்டை செய்து வருகிறது. இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அரசாங்கத்தின் முயற்சிகளை சிறுமைப்படுத்தும் நோக்கில் சமூக ஊடகங்களில் சிலர் குறை கூறத்தான் செய்வார்கள். அந்த சமூக ஊடக சாம்பியன்களின் பேச்சுக்களை பொருட்படுத்த தேவையில்லை. மாறாக அரசாங்க அனுகூலங்களிலிருந்து விடுபடாது இருக்க இந்திய சமூகம் அவ்வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சுங்காய் புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ ரமணன் கேட்டுக்கொண்டார். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.